வேட்டையனும் கங்குவாவும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகிறது. 1977 கவிக்குயில்னு ஒரு படம். அதில் நாயகன் சிவகுமார். அதில் முருகன் என்கிற குலத்தில் தாழ்ந்ததாக சொல்லப்படும் முருகன் என்கிற கதாபாத்திரம். முருகனாக புதிய வரவு ரஜினிகாந்த். இருவரும் அந்த படத்தில் நடித்தார்கள். பிறகு புவனா ஒரு கேள்விக்குறி. இதில் சிவகுமாருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவம். இந்த கவிக்குயில், புவனா ஒரு கேள்விக்குறி படங்களுக்கு பணியாற்றிய பஞ்சு அருணாச்சலம் பிரியா படத்திற்கு சிவகுமார், ரஜினி இரட்டை ஹீரோக்களை புக் செய்கிறார். 2 மொழிகளில், தமிழில் சிவா ரஜினி, கன்னடத்தில் அம்பரீஷ் ரஜினி. பாடல்கள் பதிவாகி ஷூட்டிங் தொடங்கும் நேரத்தில் சிவகுமார் படத்திலிருந்து விலகிக் கொள்கிறார். இப்போது சிவகுமார் விலகியதால் ரஜினி என்கிற ஒற்றை மனிதரின் மேல் முழு படத்தின் பாரமும் விழுகிறது. இதனால் பஞ்சு கதையை மாற்றுகிறார். சிவகுமாரின் பாடல்களுக்கு ரஜினி நடிப்பதற்காக கதையில் துப்பறியும் வக்கீலான கணேஷ் ரஜினி நடிகனாக மாறுவதாக கதையை கலைத்து போடுகின்றார். எப்படியோ ஒட்டி வெட்டி படம் வந்தாலும் ரஜினி என்கிற ஒற்றை மனிதராலும் இளையராஜாவின் அற்புத பாடல்களாலும் படம் பெரும் வெற்றி பெற்றது. எனக்கு தெரிந்து டார்லிங் என்கிற வார்த்தை தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் அறிந்தது இந்த படத்தின் பாடலால் எனலாம். சிவகுமார் ஸ்டெடியான ஹீரோவாக தன் பாதையில் சென்று கொண்டிருக்க அதிரடியாக ரஜினி அவரை முந்தி சென்று கொண்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை விரதம், ஆட்டுக்கார அலமேலு என சிவகுமாரின் வெற்றி படங்களுக்கு பிறகு தேவர் ரஜினியை தனது படத்தில் நாயகனாக்குகிறார். அது தாய் மீது சத்தியம். ரஜினி, கமல் நடித்த இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தின் ரிலீஸ் ஆன அதே நாளில் சிவகுமாரின் சிட்டுக்குருவி ரிலீஸ் ஆகிறது. இரண்டுமே ராஜாவின் பாடல்களால் பட்டி தொட்டி என புகழ் பெற்றாலும் இளமை ஊஞ்சலாடுகிறது முந்துகிறது. பிரியா என்கிற ஆக்ஷன் படங்கள் வெளிநாடுகளில் எடுத்து பெரும் வெற்றி பெற்றதால் அதே பாணியில் சிவகுமாரை வைத்து ராமன் பரசுராமன் படத்தை எடுக்கின்றார்கள். அந்த படம் ரிலீஸ் ஆன அதே நாள் ரஜினியின் காளி படம் வெளியாகிறது. இரண்டுமே சுமார் வெற்றிதான். சிவகுமாரின் ஆனந்தராகம் படமும் ரஜினியின் போக்கிரி ராஜா படமும் மோதுகின்றன. 1982 ஆனந்தராகம் சுமாரான வெற்றி. தேவரின் தாய் வீடு படத்தோடு சாட்டை இல்லாத பம்பரம் என்கிற சிவாவின் படம் மோதுகிறது. நான் மகான் அல்ல படத்தோடு சிவகுமாரின் குவா குவா வாத்துக்கள் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியது. படிக்காதவன் சிவாஜி ரஜினி நடிக்க, குருநாதர் KPயின் சிந்து பைரவியில் சிவா நடிக்க ஒரே நாளில் வெளியாகி இரண்டுமே பெரும் வெற்றி பெற்றன. அதேபோல் கலைஞரின் பாடாத தேனீக்கள் படமும் பாரதி ராஜாவின் கொடி பறக்குது படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆன வரலாறும் உண்டு. பொதுவாக பார்த்தால் நிறைய ரஜினி சிவகுமார் படங்கள் 10 நாட்கள் இடைவெளியில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கின்றன. அக்னி சாட்சி என்கிற படத்தில் ரஜினி கௌரவ வேடத்தில் ரஜினிகாந்தாகவே நடிக்கின்றார். காலம் எப்படியெல்லாம் மாற்றி போடுகிறது. இன்று இதே சிவகுமாரின் மகன் சூர்யாவின் படத்தோடு ரஜினியின் படமும் ரிலீஸ் ஆகிறது என்றெல்லாம் சிவகுமார் கூட நினைத்திருக்க மாட்டார்.